அன்புசால் நாடக கலாரசிக பெருமக்களே, கலைஞர் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கணித நன்றினை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியா நடத்தி முடிக்கணும், அதுதான் நம்ம வேலை. அதே தாங்க. ஏன்னா ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வேற எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிறது எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓஹோ, அதை நல்லபடியா கொண்டு போய் முடிக்கிறதுங்கிறது தான் பெரிய காரியம், நம்மளோட வேலை. அது நம்ம வேலை. நல்லபடியா உட்காந்து ரசிக்கணுங்கிறது அது உங்க வேலை. என்ன சொல்றீங்க? ஹலோ, நாடகம் நடிக்க வந்திருக்கோம், அது நமக்கு வேலை. ஆமா, அது வேடிக்கைலாம் பார்க்க வந்திருக்கா, அதுல என்ன வேலை? வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலை தான். எப்படி? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் குரலை வித்தியாக காமிச்சிட்டு இருக்கேன், அது வரல. நாடகத்தை ஒரு கடமை உணர்வோடு உட்கார்ந்து பார்க்கணும், அப்பதான் அந்த நாடகம் பிடிக்கும். ஓஹோ, என்னத்தையோ கடமைக்கு உட்கார்ந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தா உணர்வு இருக்கணும், நாடகம் உங்களுக்கு பிடிக்காது. ஊத்த கதையாக இருந்தாலும் ஊடுருக்கி பார்க்க வேண்டும் என்பது முன்னோருடைய வாக்கு. அந்த வாக்குக்கு இணையா நீங்க விடிய வரைக்கும் உட்கார்ந்து நல்லபடியா ஆரவாரமா ஆர்வமா ரசிச்சு பார்த்தா நாங்க எங்க வேலையை நல்லபடியா செய்வோம். என்ன காரணம்னா, நீங்க அமைதியாக இருக்கும்போது நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அமைதியா போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன காரணம்? கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்காரன் மேக்க பார்ப்பேன். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் பாக்குறேன்? என்ன காரணம்? கூத்தாடி ஏன் கிழக்க பாக்குறான்னா, எப்படா அந்த பொழுது விடியும் ஊர்ல காசை வாங்கிட்டு வீட்டை பக்கம் போவோம்னு நம்மால் நினைப்பேன். கூலிக்காரன் ஏன் மேக்க பாக்குறான்னா, எப்படா அந்த சனியம் பிடிச்ச பொழுது மேக்க வரை முதலாளிட்ட காசை வாங்கிட்டு பொண்டாட்டி விலையை பார்க்க போகலாம், போகிற வழியில் அப்படி கடைக்கு போயிட்டு போவோம், அது ரொம்ப முக்கியம் இப்போ அப்படின்னு அவன் நினைப்பேன். ஆனால் நான் கேட்குறேன், கிழக்கையும் மேக்கையும் ரெண்டு பேரும் பார்க்கறனால சூரியன் கிழக்க உதிச்சு மேக்க மறையுதா? ஆமா. அப்புறம் என்ன? ஓமா ஆமா வாக்கு. ஆமா, 2024 பிறந்துருச்சு. என்ன ஆமா ஆமா? கிழக்க உதிக்குதா மேக்க மறையுதா? ஆமா. எங்கிட்டு கிழிக்குது? சூரியன் உதிக்கவும் உதிக்காது, மறையவும் மறையாது. அப்புறம் சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. காலகாலத்தில் அப்படியே சொல்லி வந்துருச்சு வழக்கத்தில். சரி, சூரியன்ன்றது ஒரு கோள், அது ஒரே இடத்துல தான் இருக்கும், அங்கிட்டு போகாது வராது. சரி, பூமி தான் அந்த சூரியனை சுத்தி சுத்தி வரும். அப்படி சுத்திட்டு வரும்போது எப்படி சுத்தி வரும்? ஒரு எடுத்துக்காட்டு, தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனும் சுத்தி வருமா. அப்படி சுத்தி வர்றதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம். அந்த மைக்கு தான் சூரியன். ஆமா, நீங்க சுத்தி வாங்க பாப்பா. சும்மா நிக்கிறது பிடிக்கல, ஓயாம இப்படியே சுத்தி வந்துட்டு சொல்லியா எனக்கு கிருகிரு வந்து கீழே விழுவா. அப்படி சுத்தி வரும்போது எந்த பக்கம் வெளிச்சமா இருக்கோ அது பகல், எந்த பக்கம் இருட்டா இருக்கோ அது இரவு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தவிர அது கிழக்க உதிச்சு வர்றதும் இல்ல, போய் மேக்க மறையிறதும் இல்ல. இது தெரியாம தான் கன்னியாகுமரியில பார்த்தோம்னா ஒரு கூட்டமே நிக்கிறேன். எதுக்கு? சூரிய உதயம் பார்க்கிறேன், சூரிய உதயம் பார்க்கிறேன். கடலுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வருதான். எங்கடா வருது எந்திரிச்சு? இன்னும் பைத்தியக்காரத்தனமாவே இருந்தோம்னா நம்ம மண்டைக்குள்ள ஆண்டவன் முட்டு மூளையை வச்சிருக்கான எதுக்கு? வருத்ததிங்க வருத்ததிங்க வா, அதுக்கு வேலை கொடுக்கணும். முதல்ல நோட்டீஸ் வாசிக்கிறேன், அடுத்து நாங்களும் வாசிக்கிறோம், அப்புறமா நீங்க பொட்டி மிருதங்க வாசிங்க. ஏன் நாங்க காலையில வாசிக்கிறோமே? அப்படி அல்ல, நீங்க எதாங்க சொல்றீங்க அப்புறமே பாடும்போது வாசிக்கணும். சரி, பேசும்போது வாசிக்கப்படாது. ஏங்க வாச்சா பேசுறது கேட்காது. ஏன்? சேர்ந்து செய்யற வியாபாரம் நமக்கு வேண்டாம், ஆடும்போது மட்டும் கேட்குது. அப்படி அல்ல, எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த வசனம் என்னன்னு, கொல்லைக்கு போனாலும் கூட்டு சேர்ந்து போகாதடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பாத்ரூம் போகும்போது கூட 2 பேரும் கூட்டு சேர்ந்து போகப்படாதான். ஏன்? தனியா போகணும், தனியா வரணும். என்ன 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார போறிய? கூட்டு சேர்ந்தோம்னா நம்மளை குட்டி சேவராக்கிடுவாங்க. எப்படி சொல்றீங்க? நம்ம கூடவே வருவாங்க, நம்ம தான் செலவு பண்ணுவோம். சரி, நம்ம காசுல தான் உட்காந்து குடிப்பான். குடிச்சு போதையானே நம்மளை மட்டையாக்கி கடையில போட்டுவிட்டு நம்ம பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஆட்டா வச்சு வீட்டுக்கு போயிருவான். சரி, போகும்போது நம்ம வீட்டுல இறங்கி சொல்லிட்டும் போவேன், என்னன்னு என்ன ஓம்புருஷன் ஓவர் போதையை போட்டு கடையிலேயே படுத்து கிடைக்காம. இது நமக்கு தேவையா? செலவு பண்ணி வாங்கப்படுறதுக்கு நம்ம வாட்டுக்கு போனோமா, தனியா ஒரு கோட்டரை வாங்கினோமா, வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டோமா படுத்தமா தூங்கினமான்னு இருக்கணும். அதுதான் நல்லது. குருநாதர் தான் சொன்னாரா? எங்க குருநாதர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாதானா, ஆனா சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி. ஏதாவது நமது செவல் புஞ்சை அனுபவசாலி இல்ல அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்துடைய செவ்வாய் உற்சவத்தை முன்னிட்டு இந்த சிங்கார கலைகளில் நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் இது விமர்சையாக இங்கே நடைபெறும். நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமணிகள், தென்னக மேடுகளுக்கு வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற புதுகை CR ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்து நடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயில் முனிய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகில வாணி அருமை மகள்
அமையபுரத்தை சார்ந்த கையை நந்தினி அவர்கள் இங்கே வள்ளியாக அடிக்க காத்துள்ளார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது திருமணம் முடித்தே தீர வேண்டும் என கச்சை கட்டி கொடுவார் காத்திருக்கின்றார். கச்சை கட்டியா? கோமணம் கட்டிக்கிட்டு தான் வர்றாரா? கோமணம் கட்டிட்டா நாரதர் கோமணம் கட்டியா வருவாரு? கச்சை கட்டிக்கிட்டு வர்றதுன்னா கோமணம் கட்டிட்டு வர்றதில்ல. சரி, நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம் இல்லையா கிராமத்துல, என்னன்னு கஞ்சி ஊத்த ஆள் இல்லைன்னு கச்சை கட்ட ஆளுக்கு முடியான்னு கச்சி கட்டுறதுக்கு. அது வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றது, வரைஞ்சு கட்டி சண்டை போடுறதுக்கு. கோமணத்தை தான் வரைஞ்சு கட்டிட்டு வர்றோம். கோமணம் இல்லையா சண்டை போடுறது அர்த்தம். கோமலா சீதல பூதல. இலக்கிய சுடர் இதிகாச சுடர் என்றெல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கும் உங்கள் உடப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்கள் இங்கே நாரதனா அடிக்க காத்துள்ளார்கள். மேலும் எங்களுக்கெல்லாம் பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்கு வந்துள்ளார்கள். இனிசை வேந்தர்கள் 6 மணி சக்கரவர்த்தி மெல்லிசை திலகம் அன்பு மாப்பிள்ளை கோவில்பட்டி டி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். அருமை அருமை, மிகச் சிறப்பான ஒரு பாடலை அழகாக தன்னுடைய வாத்தியத்திலே ஒரு சிறந்த ஒரு செக்ஸ் பாடலை இசைத்து காண்பித்திருக்கிறார். செக்ஸ் பாடுத்தே அது என்ன சொல்றீங்க? அது உன்னிப்பா கவனிச்சாத்தே அது என்னன்னு தெரியும். உள்ள இறங்கி பாக்கணுங்கிறியா? அதே கவிஞர் அவ்வளவு மறைபொருளா எழுதியிருக்காரு. அப்படி சொல்லுங்க. திறமை பாருங்க. ஒரு பாடல்ல 2 அர்த்தம் புரிவது போல் பாடல் கவி வரிகள். உள்ள இறங்கி சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு என் கண்ணம்மா வெண்ணிற மேனியில் என் மனம் பித்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிப்பி ஆகப்பட்டது கடலுக்கு அடியில் சும்மா செவனேன்னு கிடக்கும். ஆழ் கடல் நிசப்தமாக இருக்கிற நேரத்தில் இந்த சிப்பி அப்படியே மிதந்து மேலே வரும். பாத்தியா? அப்படி மேலே வந்து வாயை திறக்கும். அப்படி வாயை திறக்கும் பொழுது மழை துளியோ பனித்துளியோ ஒரு துளி அப்படி உள்ளே விழுந்தவுடனே அப்படியே வாயை மூடிக்கிட்டு அடியில் உள்ளே போயிடும். அதுதான் முத்தாக வளர்ந்து நமக்கு கைக்கு கிடைக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சி அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. அது ஒரு அர்த்தம். சிந்திய வெண்பனி சிப்பிக்குள் முத்தாச்சு. முத்தாச்சு. இன்னொரு அர்த்தம் என்னடான்னா, சிந்திய வெண்பனி அப்படின்னா ஒரு ஆணுடைய வீரியம். அந்த வீரியமாகப்பட்டது பெண்ணுடைய கருப்பையிலே விழுந்து, அதுதான் சிப்பி. அந்த கருப்பையிலே இந்த சிந்திய வெண்மணி விழுந்து உள்ள போய் 10 மாதம் அது முத்தாக வளர்ந்து ஒரு குழந்தையாக நம் கைகளிலே கிடைக்கிறது என்பதைத்தான் கவிஞர் அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். அப்போ பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த வெளியே தெரியாம அவ்வளவு ரகசியமா எழுதியிருக்கான். அதுதான் கவிஞர். ஆனா இப்போ உள்ளால எப்படி எழுதுறான்? உரலை மட்டும் அங்க இருக்கு, உலக்க மட்டும் எங்க இருக்கு, நெல்லு குத்த நேரம் எங்க ராஜாத்திங்கிறான். எவ்வளவு வேதனையா இருக்கு. உரல் அங்க இருக்குது, உலக்க எங்க இருக்குது, நெல்லு குத்த நேரம் ராஜாத்தியா. அப்புறம் உரலை அங்கிட்டு உலக்க இங்க இருந்து எப்படி குத்துறது? 2 கொண்டு சேர்த்து வச்சாத்தானே குத்த முடியும். ஆமா, இதெல்லாம் என்ன ஒரு பேச்சுன்னு பேசுறாங்க. நெல்லு வேணுமே கோபப்பட்டு குத்துறது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அருமையான பாடல். அவரோடு இணைந்து இங்கே நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொடுக்கிறார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் என் அன்பு தம்பி. இன்று நாடக உலகத்திலேயே என்னையா பண்ற எக்ஸசைஸ்ல பண்ணிருக்கேன். சரி, முறையாக இசை கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் அப்படின்னா என் தம்பி மோகன்தாஸ் தான். ஆனா இன்னைக்கு அவனை மாணவன் சொல்ல முடியாது. அவர் ப்ரமோஷன் ஆயிட்டார். இப்ப அவர் வாத்தியார் ஆயிட்டார். அவர் நிறைய மாணவர்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கலைஞன். அதிலும் அவர் பிறந்த ஊரை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுறீங்க. ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி சிவபெருமானுடைய தலம், வரலாற்று சிறப்புமிக்க தலம். ஏன்னா மதுரை திருவாத ஊர்ல இருந்து ஒருத்தர் புறப்பட்டு போய் மாணிக்க வாசகர்னு குதிரை வாங்க போனவர் அங்க போய் அந்த காசுல கோயிலை கட்டிவிட்டார். பார்த்தீங்களா? அந்த கோயிலை கட்டி சிவபெருமானே அங்கே உட்காந்துட்டாராம். அப்பேற்பட்ட தலம். ஆனால் அங்கே பிறந்தவன் ஒரு நாள் கூட அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்க மாட்டான்.
நீ வேற. வேறதான். இல்ல படிக்கிற நேரத்துல அங்கதான் போய் படிக்கிறது. அது பள்ளிக்கூடமா கோயிலாடா? அது ஸ்கூலு கட்டடிச்சு போய் ஒளிஞ்சுக்கிறது. வாத்தியாருக்கு தெரியாம மறைஞ்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லை. ஆத்மநாத சுவாமியை நீ பார்க்காவிட்டாலும் உண்மை ஆத்மநாதன் மனதார பார்த்து கொண்டிருப்பான்.